கடந்த வாரம் பூரணத்தை நோக்கி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதிலே ஒரு பகுதியை வெளிரங்கமான நம்முடைய ஜீவியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்கிற ஜீவியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் பவுலுடைய வாழ்க்கையிலே. அதை போலவே நாம் இன்னொரு காரியத்தையும் அதே போலதான், அதே காரியம்தான், தேவனிடத்திலிருந்து, அதாவது ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதை பார்த்து, அதாவது புதிய உடன்படிக்கையிலே பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அல்லது பிதாவையும் குமாரனையும் அறிகிறதான் பூரணம் என்று நாம் சொல்லலாம். அறிகிறது என்று சொன்னால் வெறும் வேத அறிவு என்று அல்ல, எனக்கு பிதாவை தெரியும், எனக்கு இயேசுவை தெரியும் அப்படின்னு சொல்லுகிறது அல்ல. மாறாக அவர்கள் எப்படி இருந்தார்களோ, அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே நாமும் ஆவதுதான். அந்த அறிதல் என்பது அவர்களைப் போலவே ஆகிறதான் அறிதல் என்று சொல்வது. ஏனென்றால் இல்லை என்று சொன்னால் அது வெறும் அறிவு என்று தான் சொல்லலாம். ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறார்கள். இப்போ இவர்களுடைய சுபாவங்களினாலே, ஒரு கணவனுடைய சுபாவத்தினாலே ஒரு மனைவி பாதிக்கப்பட்டு அந்த கணவனைப் போலவே மாறுகிறது என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் என்னுடைய கணவர் இப்படி இருப்பார் அப்படின்னு பேசி கொண்டிருப்பதும் ஒன்று இருக்கிறது. இல்லை, கணவர் இரக்கமுள்ளவர், அவர் யாருக்கும் எதையும் செய்வார், அப்படிப்பட்ட ஒரு தயால சுபாவம் உள்ளவர், ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்வதல்ல. இல்லை, அப்படி அல்ல. அப்படி சொன்னால் அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், இப்போ நாம் சொல்லுகிறது போல தான், தேவன் இப்படிப்பட்டவர் தான், ஆனால் எனக்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுகிறது போல. இல்லை, ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே கூட அது நடக்கிறது. ஒரு கணவனைப் போல, கணவனிடத்தில் இருக்கிற நல்ல சுபாவத்தையே மனைவியும் அதே போல் மாறுகிறது உண்டு. அதே போல் ஒரு மனைவியின் இடத்தில் இருக்கிற நல்ல சுபாவத்தை கண்டு புருஷனும் அப்படியே மாறுகிறதும் உண்டு. அதுதான் உண்மையான அறிதல் அப்படிங்கிறது. இப்படி இல்லை என்று சொன்னால் அது வெறும் அறிவு தான் என்று சொல்லலாம். வெறும் ஏதோ ஒரு கணவன் மனைவி என்கின்ற அறிவை தவிர மற்றபடி இல்லை. அதே போல தான் நாமும் கிறிஸ்துவையும் பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் பொழுது, நாம் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி மாறுகிறதான் அந்த ஜீவன். அந்த ஜீவன் இப்போ நாம் கேட்டது போல, ஒரு காட்டொளிவு மரமாக இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவரோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒட்ட வைக்கப்படும் பொழுது 2 காயங்கள் உண்டாகும். நீங்கள் ஒரு ஒட்ட வைக்கிற செடியை பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த நல்ல செடியிலையும் ஒரு காயம் இருக்கும், இந்த ஒட்ட வைக்கிற செடியிலையும் ஒரு காயம் இருக்கும். 2ஐயும் காயப்படுத்தாமல் அப்படியே கட்டி வைத்தால் அது என்ன செய்யனா, அந்த சாரம் அதுக்குள் ஏறாது. ஆகவே அந்த பழைய செடி, நல்ல செடியிலையும் ஒரு கிராஸாக ஒரு வெட்டு வெட்டி, இந்த கெட்ட செடியையும் ஒரு கிராஸாக ஒரு வெட்டு வெட்டி, 2ஐயும் அந்த சார் அதற்குள் ஏறும்படிக்கு ஒட்ட வைத்து கட்டினால் ஒழிய அந்த செடி மாறாது. அதுபோல் கிறிஸ்துவும் காயப்படுகிறார், நாமும் காயப்படுகிறோம் ஒட்ட வைக்கிற அந்த நேரத்தில். ஆகவே இந்த காலை நேரத்திலையும் கூட 2 காரியங்களை நாம் அந்த பூரணத்தை நோக்கி கடந்து போகிற விஷயத்திலே நாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். 2ம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் திரும்பவும் நாம் அதை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக அந்த ஒரு வசனத்தை பாருங்கள். அதாவது மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பூரணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, அந்த கட்டடத்தை தான் நாம் ஏற்கனவே பார்த்தது போல அல்லது அந்த கோபுரம் அப்படிங்கிற வார்த்தை எங்கே வருகிறது, அதை யாராவது எடுத்தால் சொல்லுங்கள்.
கோபுரம் கட்ட விரும்புகிற ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வாரல்லா, ஒருவன் எந்த வசனம் அது? லூக்கா 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 14:8. அதை வாசிங்க. இங்கே நாம் பார்க்குறோம், அதாவது பூரணம் அப்படிங்கிறத ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்னா, ஒரு கோபுரத்தை கட்டுகிறது போல. கோபுரம் என்றால் அது எத்தனை அடியோ அது அந்தந்த ஊருக்கு தகுந்தபடி இருக்கலாம். இப்போது இந்த உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ அஸ்திவாரம் போட்ட பின்பு கட்ட துவங்குகிற இந்த கோபுரம் கட்ட துவங்குகிறது போல தான் சகோதரர்களே நாம் ஆண்டவரை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம். இப்போ அஸ்திவாரம் போட்ட பின்பு அப்படிங்கிற போது இந்த மனிதன் இப்பொழுது என்னவா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இவன் ஏதோ ஒன்றுமில்லாதவன் அல்ல. இவன் ஏற்கனவே என்னத்தையெல்லாம் ருசி பார்த்திருக்கிறான். நாம் எபிரேயர் 6 வாசித்தோம் அல்லவா, அவன் நிறைய காரியங்களை அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அவன் மனம் திரும்பியிருக்கிறான், தேவனுடைய அந்த அன்பை, பிதாவினுடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறான். அந்த மறுபடியும் பிறந்து அல்லது ஞானஸ்தானத்தின் மூலமாக மரித்து உயிரோடு எழுந்த அனுபவத்தை அவன் பெற்றிருக்கிறான். அவன் பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு பல ஜீவனுள்ள நம்பிக்கைகள் உண்டு. கிறிஸ்து திரும்ப வருவார் என்கின்ற நம்பிக்கை உண்டு, நியாயத்தீர்ப்பு உண்டு என்றெல்லாம் ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ள மனுஷனாக இவன் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக ஆண்டவர் உருவாக்கி, இதுவே அதாவது அஸ்திவாரத்தின் பூரணம் என்று நாம் சொல்லலாம். நிறைய பேர் இந்த அஸ்திவாரத்தையே பூரணமாக போடுகிறதில்லை, அது வேறு விஷயம். நிறைய பேருடைய ரட்சிப்பை குறித்து ஏன் பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொன்னால், இந்த அஸ்திவாரமே என்ன இல்லைன்னு கேட்டால் நன்றாக இல்லை. அதனால தான் முதலாவது நாம் கிறிஸ்துவண்டை வரும்பொழுது நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் விடுத்துவிட்டு முதல்ல உட்கார்ந்து அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறதை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அதை கற்றுக்கொள்ளாமல் அல்லது அதை அனுபவிக்காமலேயே அடுத்தபடிக்கு நாம் போய் விடுகிறபடினால்தான் நாம் சோர்ந்து போகிறோம். உதாரணமாக எபேசியர் 1, 2, 3 அதிகாரங்கள் அல்லது ரோமர்கள் நிருபம் 3, 4, 5 அதிகாரங்கள். இப்போ இதையெல்லாம் உட்கார்ந்து தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார், இப்போ எபேசியர் 1, 2, 3 அதிகாரங்களை நீங்கள் உட்கார்ந்து படித்து பார்த்தால், தேவன் என்னை எங்கிருந்து எடுத்தார், பாதாளத்திலே கிடந்த என்னை எடுத்து எங்கே உயர்த்தினார், உன்னதத்திற்கு உயர்த்தினார். உன்னதத்திலே அவரோடு கூட என்ன செய்து வைத்திருக்கிறார், உட்கார வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டால், இது ஒரு எல்லையில்லாத விஷயங்கள், ஒரு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷமான பாக்கியமான காரியங்கள். இதை ஒரு மனிதன் அனுபவிக்காமல், இதை தெரிந்து கொள்ளாமல், அடுத்தபடியாக அவன் எப்படி கவலை இல்லாமல் வாழ்வது, எப்படி முறுமுறுக்காமல் வாழ்வது, எப்படி பாவம் செய்யாமல் வாழ்வதுங்கிற அந்த பகுதிக்கு போய் குதித்து விடுகிறபடினால்தான், அதாவது 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பாடங்களை படிக்காமல் நான் காலேஜ் படிப்பை படிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முயற்சிக்கிறபடினால்தான் எல்லாரும் தடுமாறுகிறார்கள். சகோதரர்களே, இல்லை, நாம் தயவுசெய்து நான் சொல்லுகிறேன், எல்லாருமே கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் அல்லது தேவன் எனக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களில் நாம் ஆழமான அந்த அனுபவங்களுக்குள்ளாக நாம் வர வேண்டும். இப்போ குறிப்பாக ஞானஸ்தானம் என்பது மிக முக்கியமானது. அதில் நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கிறேன், இந்த செயல் அவரால் உண்டானது அப்படிங்கிற விசுவாசம் இல்லாமல் நீங்கள் அனுதினமும் சிலுவை சுமந்து வாழ்கிற வாழ்க்கையை சாத்தியப்படாது. அதனால்
முதலாவது ஏனென்றால் அநேகர் தேவன் என்னை எப்படி நேசித்திருக்கிறார் என்கின்ற அன்பிலேயே பூரணப்படாமல் மற்றவர்களை நேசிக்க முயற்சி பண்ணுகிறார்கள். அது நடப்பதில்லை. அது எப்படி ஆகிடுதுன்னு கேட்டால், அது ஒரு சுயபரிதாபத்தினாலே போய் சோர்ந்து போய் மனம் புண்பட்டு போய் இப்படி தான் போய் விடுகிறது. இல்லை, இப்படி இல்லை. பூரண அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். தேவன் என்னை எப்படி நேசித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த பூரண அன்பிலே நான் மகிழ்ந்திருக்காத பட்சத்தில் நான் போய் இன்னொருவரை நேசிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் நடைமுறைக்கு வருகிறதில்லை. அதனால் தயவுசெய்து எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், தேவன் நம்மை எப்படி நேசித்தார் என்கிறதை திரும்ப 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 தியானியுங்கள். அது மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் மட்டுமல்ல, இப்பொழுதும் அவர் என்னை எப்படி அன்பு கூறுகிறார் என்கிறதை அடிக்கடி நாம் தியானிக்க வேண்டும். அதுதான் என்ன செய்யும் கேட்டால், நம்மை கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ செய்யுமே தவிர நாமளே அஸ்திவாரம் போடாமல் நாம் மேலே கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அது எதுவுமே நன்றாக வருகிறதில்லை. அதனால் தயவுசெய்து எல்லாருமே சொல்கிறேன், நாம் எல்லாருமே ரோமர் 3, 4, 5 அதிகாரங்கள், எப்படி ஆண்டவர் கிருபையினாலே என்னை ரட்சித்தார், அவர் என்னை எப்படி நீதிமானாக மாற்றினார், ஆபிரகாமை போல விசுவாசித்து எப்படி நீதிமானாக மாற்றினார், அதே போல் எபேசியர் 1, 2, 3 அதிகாரங்களிலே அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பாக எப்படி என்னை முன்குறித்தார், தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை என்மேல் எப்படி பொழிந்து என்னை விளங்க செய்தார், பாதாளத்தில் கிடந்த என்னை எடுத்து உயிர்ப்பித்து சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கி என்னை எப்படி உன்னதத்திற்கு உயர்த்தினார் அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப 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 தியானியுங்கள். அப்படி தியானித்து அதன் மூலமாய் வருகிற தைரியமும் நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பினால் நிறைந்தவர்களாக நாம் அடுத்து பாவத்தை எதிர்த்து போராடுகிறதோ அல்லது மற்றவர்களை அன்பு கூறுகிறதெல்லாம் அது அடுத்தபடி. இப்போ இதிலே நானே ஆண்டவருடைய அன்பிலே ஒரு அறகுறையாக இருந்து கொண்டு நான் எப்படி மற்றவர்களை அன்பு கூறுவது? அது முடியாத காரியம். ஆகவே சரி, இப்போ என்னென்னு கேட்டால், இப்போ நான் பார்க்கறது என்னென்னு கேட்டால், ஒரு நல்ல மனிதன், நல்ல அஸ்திவாரத்தை போட்ட மனிதனைத்தான் நான் சொல்கிறேன். இந்த மனிதன் அடிப்படையில் இவன் ஒரு பூர்ணவான் அல்லது இவன் ஒரு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதாவது இனி இவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏதாவது நல்ல கிரியை செய்ய வேண்டும் என்று இல்லை. அப்படி இல்லவே இல்லை. அஸ்திவாரம் என்றால் என்னன்னு கேட்டால், தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், என்னை நீதிமானாக மாற்றினார், நான் இனி தேவன் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு நான் எந்த நற்கிரியும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்டது தான் நல்ல அஸ்திவாரம். இனி நான் ஒரு நல்ல கிரியை செய்து நான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இல்லை. கிறிஸ்துவின் மரணத்தினாலே தேவன் என்னை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டார். அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டார்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அப்படியே என்னையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை நம்ப முடியுதா உங்களால்? ஆமாம். இப்போ இயேசு போய் அந்த வீட்டுக்குள் பிதாவுக்கு முன்பாக நின்றால் அவரை எப்படி பார்ப்பாரோ அதை போலவே அவருக்கு பக்கத்தில் இருக்கிற என்னையும் பார்க்கிறார். இயேசுவை பார்க்கிறது போலவே என்னையும் பார்க்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது போலவே என்னையும் ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவை வலப்பக்கத்தில் உட்கார வைத்தது போலவே என்னையும் வலப்பக்கத்தில் உட்கார வைக்கிறார். அப்படிங்கிறது உண்மையிலே சகோதரர்களே, அது ஒரு பெரிய, அதாவது நம்முடைய மனித மூளையினாலே விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய விஷயம். அதை நாம் விசுவாசிக்கிறோம். சரி, இப்படிப்பட்ட அஸ்திவாரம் போட்டு இருக்கிற மனிதனிடத்தில், அப்படிப்பட்ட மனுஷனைத்தான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட அஸ்திவாரம் நாம் இன்னும் போடவில்லை என்று சொன்னால் தயவுசெய்து முதல்ல அந்த அஸ்திவாரத்தை போட வேண்டும். சரி, இப்போ அஸ்திவாரம் போட்டு இருக்கிற மனிதனுக்குத்தான் பேசுகிறேன். இவன் யார்? இவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக, அவருடைய குமாரனாக, அங்கே அந்த வீட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக, அந்த வீட்டோட இளவரசனாக நின்று கொண்டிருக்கிற இந்த மனிதனுக்கு இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கோபுரத்தை கட்டு அப்படின்னு சொல்லுகிறார். சரி, இப்போ கோபுரத்தை கட்டு அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது இந்த கோபுரம் கட்டுகிறதுல முதல்ல வைக்க வேண்டிய கல் எது, முடிவு நிலை எது அப்படிங்கிறதைத்தான் இந்த காலை வேளையிலே பார்க்கிறோம். அதாவது எத்தனையோ காரியங்கள் அதற்குள்ளாக இருந்தாலும் கூட சகோதரர்களே, அதில் எத்தனையோ இருக்கிறது, எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது, எத்தனையோ செயல்கள், கிரியைகள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் அடிப்படையாக நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய முதல் கல்
அல்லது நாம் எப்படி கட்ட ஆரம்பிக்க வேண்டும், எப்படி போய் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பூரணத்தின் 2 விஷயங்களை இந்த காலை வேளையிலே பார்க்கலாம். ஒன்று, அதாவது 2 வசனங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்து அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறது. உதாரணமாக அந்த 2 வசனங்களை பாருங்கள். அதாவது லூக்கா 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் என்றால் வசனத்தோடு வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு புரியும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். சரி, இந்த வசனத்திற்கு முந்தைய வசனம் என்ன? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படிங்கிற வசனம். சரி, இதை இப்படியே வைத்து கொண்டு இதை ஒரு கையை வச்சுங்க. இதை வச்சுக்கிட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கேயும் இதே மலை பிரசங்கம் எழுதப்பட்டிருக்கும். அங்கே அந்த மலை பிரசங்கத்தை பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே படித்தது போலவே உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது போலவே சொல்லப்பட்டு கடைசியில் என்ன முடிவு வருதுன்னு கேட்டால், இப்போ 48ஆம் வசனம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்கடவீர்கள். இப்போ இந்த 48வது வசனத்தையும் லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்தையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். 2மே ஓரளவுக்கு ஒன்று போல தான் வருகிறது. அல்லது இங்கு எழுதப்பட்டதையே அங்கே வேறு மாதிரி எழுதியிருக்குது. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்கடவீர்கள் எழுதியிருக்கிறது. ஆனால் இங்கே லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் என்னப்பட்டிருக்கிறது? ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். அப்படின்னா இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் கேட்டால், நம்முடைய பரலோக பிதா அவர் பூர்ண சர்க்குணராக இருக்கிறார். எதிலே அப்படின்னா இரக்கத்திலே பூர்ண சர்க்குணமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ அவருடைய மகன் இப்பொழுது நான் வளர்ந்து ஆளாகி எனக்கு எல்லா ஜோடனையும் பண்ணி நான் அந்த வீட்டிலே இருக்கிறேன். இப்போ நான் அடுத்து வெளியில் எந்திரிச்சு வேலைக்கு போகிற ஸ்டேஜில் நான் இருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கட்டுகிற முதல் கட்டடம் என்ன, அல்லது நான் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா, அல்லது பூரணம் என்றால் என்ன அப்படிங்கிறதை முதலாவது விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லது தேவன் பிதா எப்படி பூர்ணராக இருக்கிறான்னு கேட்டால், அவர் இரக்கத்திலே பூர்ண சர்க்குணராக இருக்கிறார். இப்போ நாம் எதிலே ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இதில் தான் முதலாவது ஆரம்பிக்க வேண்டும், இரக்கத்திலே. சரி, இப்படி இரக்கம் காண்பிக்க சொல்லுகிறவன் நானே பஞ்சபிரதேசிங்க, நானே ஒன்றுக்கு வழி இல்லாமல் நான் சுற்றி தெரிகிறேனுங்க அப்படிங்கிறவங்கிட்ட போய் இரக்கம் காமிக்க சொல்ல, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இல்லை, அப்படி இல்லை. இப்போ அந்த அஸ்திவாரத்தை போட்ட மனிதன் அவன் என்ன பஞ்சபிரதேசியா? இப்போ அவன் யார் தெரியுமா? இப்போ அவனை மாதிரி ஒரு பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவன் பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவன், பிதாவினால் அன்பு கூறப்பட்டவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், தேவனோடு கூட வலது பாரிசத்திலே உட்கார வைக்கப்பட்டவன். அவனைப் போல ஒரு பாக்கியசாலி யாரும் கிடையாது. இப்போ அவனைத்தான் அவன் கட்டுகிற முதல் வேலை என்ன? அப்படிப்பட்ட மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவனை கட்ட சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த கோபுரத்தை கட்டு அப்படின்னு சொல்லி கல்லை எடுத்து வச்சு கட்ட சொல்லுகிறது என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல என்ன செய்ய வேண்டும்? இரக்கத்திலே இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரக்கமுள்ளவர்களாக. உங்களுக்கு மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில், அதாவது பஞ்சப்பிரதேசி அல்லது ஒன்றுமில்லாதவன் அப்படின்னு அல்ல. அந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் அந்த பேதுருவுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது.
18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் வந்து கேட்குறார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ அப்படிங்கிறார். இது வந்து ஒரு நாளைக்கு கணக்கு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறவர். ஒரு நாளைக்கு தான், ஏன்னா இப்போ ஒரு வாரத்துக்குன்னு சொல்ல மாட்டார், அந்த அளவுக்கெல்லாம் அவர் இழுக்க மாட்டார். ஒரு நாளைக்கு தான் சொல்கிறார். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் என்று உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சாதாரண இப்போ பேதுரு வந்து அதுக்கப்புறம் பேதுரு பேசலை. இப்போ சாதாரணமாய் சொல்ல போனால், ஆண்டவரே, ஒரு நாளைக்கு 7 தரம் மன்னிக்கிறதே, இப்போ நான் இருக்கிற நிலைமையிலைங்க நான் யாருக்கும் சோறு போட முடியுங்க. எனக்கு சோறு திங்கிறதே, நான் எனக்கு வேண்டிய செலவு பண்ணுறதே எனக்கு கஷ்டங்க. இப்போ நான் அப்படி இருந்துக்கிட்டு நான் எப்படிங்க? இப்போ பேதுரு என்ன நினைக்கிறாருன்னா, அவர் இன்னும் இந்த அஸ்திபார சத்தியங்களெல்லாம் அவர் எவ்வளோ புரிந்தார் என்று தெரியவில்லை. அதனால் அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோங்க ஒரு நாளைக்கு 7 தரம் மன்னிக்கலான்னு நினைக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறது வந்து 7 தரம் மட்டுமல்ல, 770ன்னா எத்தனை தரம்? 400, எனக்கு கணக்கு தெரியலை, நீங்கள் தான் சொல்லுங்கள், கணக்கு சரியிறவங்க. 7 49, 490 தடவை. சரி, என்ன ஆண்டவர் இப்போ நான் இங்கே இருக்கிறது எனக்கே கை காசு இல்லை, ஆனால் ஆண்டவர் என்னமோ பெரிய காரியங்களை சொல்கிறாருன்னா, அவர் ஏன் இப்படி சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்கிறாரு? இந்த அளவுக்கு ஒரு மனிதன் மாற முடியுமா? இந்த அளவுக்கு. இப்போ கேள்வி என்னன்னு கேட்டேன், ஏனுங்க எதுக்கு ஒரு அளவு இருக்குதுங்கள? சும்மா என்னமோ இது இப்படி யாருனால தான் இதெல்லாம் முடியுங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம், யாருனாலையும் முடியாதான். ஆனால் யாரால் முடியும் அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் தான் அந்த கதையை சொல்கிறார். என்ன கதை? பரலோகராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பனையாக இருந்தது. சகோதர சொல்லே, நாம் எல்லாரும் யோசித்து கொள்ளுங்கள். நாம் வந்து நம்முடைய கணக்கை ஆண்டவர் ஒரு நாளிலே பார்த்தார். ஆமாம், இப்பொழுதும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். நம்முடைய கணக்கை ஆண்டவர் ஒரு நாளிலே பார்த்தார். அந்த கணக்கை பார்க்கும் பொழுது நான் வந்து தனிப்பட்ட முறையிலே அவருக்கு சொல்லுகிறேன், தேவனுக்கு சொல்லுகிறேன், தேவனுக்கு பட்டிருந்த கடன் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் அதற்கு அளவே இல்லை. இங்கே வந்து ஒரு 10,000 16,000 தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், நான் பிறந்ததே ஒரு கடன். நான் ஆதாமிலிருந்து பிறந்தேன் அல்லவா, அதுவே ஒரு பெரிய கடன். அதற்கப்புறம் நான் செய்த காரியங்கள் தேவனுக்கு முன்பாக அவருடைய நீதி பிரமாணத்தின்படி என்னை நிறுத்தி பார்த்தால், நான் செய்த, பேசிய, நினைத்த எல்லா காரியங்களும் ஒவ்வொன்று, சகோதர சொல்லே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வாலிப சகோதர சொரியிலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய பிரமாணத்தை ஒவ்வொரு தடவையும் மீறும் பொழுது என்ன ஆகிறோம்? அடிப்படையிலே என்ன ஆகிறோம்? தேவனுக்கு கடன்படுகிறோம். அப்படி மீறி நான் எத்தனை கடன்பட்டவனாக இருக்கிறேன்? நான் வந்து 10,000 தாளந்து வெள்ளி அல்லது ஒரு 10 கோடி என்று வைத்துக்கொள்வோம். 10 கோடி ரூபாய் நான் ஆண்டவருக்கு முன்பாக, நான் பிறந்தது முதல் நான் நடப்பித்த காரியங்கள், என்னுடைய பிறப்பே ஒரு கடன் என்றாலும் நான் ஆதாமின் சுபாவத்தில் பிறந்தேனே, அதிலிருந்து நான் செய்த எல்லா காரியங்களுமே தேவன் கணக்கு போட்டு வைத்திருக்கிறார். இப்போ இத்தனை கடன்பட்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். பரலோகராஜ்யம் கணக்கு பார்க்கும். சகோதர சொல்லே, தயவுசெய்து நினைத்து கொள்ளாதிருங்கள், என்னையெல்லாம் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க என்று நினைக்காதீர்கள். நாம் எல்லாரும் கணக்கு பார்க்கப்பட்டவர்கள். கணக்கு பார்க்கும் பொழுது 10 கோடி ரூபாய் நான் கடன் பட்டிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ இந்த கடனை வந்து 10 பைசா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. என்னுடைய நிலைமையும் 10 பைசா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. அப்படின்னு இருக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? நான் போய் அந்த ராஜாவினுடைய பாதத்திலே விழுகிறேன். பாதத்திலே போய் முகங்குப்புற விழுகிறேன். ஆண்டவரே, என்னை அங்கே என்ன சொல்கிறான்? அந்த கடனை தீர்க்க அவனுக்கு என்ன இல்லை? 25ஆம் வசனம். கடனை தீர்க்க அவனுக்கு
நிர்வாகம் இல்லை, சொத்தும் இல்லை, சுகம் இல்லை, எதுவும் கிடையாது, வீடும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றுக்கு வழி இல்லாத ஆள். அதனால் அப்போது அசையா சொத்து ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் அசையா சொத்து எதுவுமே கிடையாதுங்க. அவன் தான் ஒழுங்காக வேலைக்கே போகிறதில்ல, அப்புறம் எங்கே போய் சம்பாதிக்கிறது? அதனால் அசைகிற சொத்து என்ன? அசைகிற சொத்து என்ன? மனைவி, பிள்ளைகள். இவனுக்கு யார் பொண்ணு கொடுத்தாங்கன்னு தெரில. இவனுக்கு பொண்ணு கொடுத்து இவனுக்கு 2 குழந்தைகளும் பிறந்து விட்டது, மனைவி, பிள்ளைகள். அப்போ அந்த காலத்திலலாம் சகோதரர்களே மனிதர்களை விற்கிற பழக்கம் உண்டு அந்த காலத்தில். இப்போ அப்படி இல்லை, அந்த காலத்தில் அப்படி உண்டு. அதனால் அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனைவி பிள்ளைகளை என்ன செய், விற்று கடனை கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விற்க வேண்டி வந்து விட்டதே அப்படிங்கிற வரும்பொழுது தான் அவன் காலில் விழுந்து என்ன செய்கிறான், ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று சொல்லி தாழ விழுந்து வணங்கி எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த ராஜாவுக்கு அவன் காலில் விழுந்து கெஞ்சின உடனே மனசு இறங்கிட்டார். அது என்னப்பா, சரிப்பா பரவாயில்ல, நீ எதையுமே கொடுக்க வேண்டாம், நீ எதையும் கொடுக்க வேண்டாம், நீ கொடுத்து தீர்க்கிறேன்னு சொன்னில்ல அது கூட வேண்டாம், நீ இப்படி கேட்டே பார்த்தியா அதுவே போதும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இவன் எப்படிப்பட்டவன்? இப்போ கடன்காரனா? இவன் கடன்காரன் கிடையாது. இவன் யார்? விடுதலையாக்கப்பட்டவன். 10 கோடி மன்னிக்கப்பட்டு வெளியே விடுதலையாக்கப்பட்டவனாய் வருகிறான். இப்போ இவன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ இவன் யார் அப்படின்னு கேட்டால், இவன் ஒரு நல்ல அஸ்திவாரத்தை போட்ட மனிதன். இவன் ஏதோ ஒன்றுமில்லாதவன் அல்ல, எக்கச்சக்கான ரூபாய் மன்னிக்கப்பட்டு இவன் வட்டி கட்டி கூட தீர்க்க முடியாது. அதையே வட்டி கட்டினாலும் கூட இவன் சம்பாரித்து வட்டி கூட கட்ட முடியாது அந்த பணத்துக்கு. ஆனால் அந்த ராஜா மன்னிச்சு விட்டார். ஆனால் வெளியில் வரும்பொழுது அங்கே என்ன செய்கிறான், அவன் வெளியில் புறப்பட்டு போகையில் அவனிடத்துல 100 ரூபா ஒருத்தன் வாங்கியிருந்தானுங்க. 100 ரூபா எப்போ ஏதோ ஒரு காலத்தில் வாங்கியிருக்கிறான். அதை அவனை பார்த்துட்டான். அவனை பார்த்தோன்னே இவனை எப்படி நினச்சிருக்கணும், இவனுடைய உள்ளம் பொங்கி, தம்பி 10 கோடி ரூபாயை ராஜா எனக்கு மன்னிச்சிட்டாரு, அதனால் நீ எனக்கு 100 ரூபா தரணும், அது பரவாயில்ல, அது வேண்டாம், நானும் உன்னை விடுதலை ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் இவன் என்ன செய்தான், தன் உடன் வேலைக்காரனாய் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். சரி, இது வரைக்கும் கூட பரவாயில்லைங்க, இது வரைக்கும் கூட பரவாயில்ல. ஆனால் இவன் எப்படிப்பட்ட கடின நெஞ்சன் தெரியுமா? அடுத்து என்ன நடக்கிறது பாருங்கள். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் கால் விழுந்து எல்லாவற்றையும் என்னிடத்திலே பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இவன் போய் ராஜா காலில் விழுந்த மாதிரி தான் இவன் காலில் அவன் விழுகிறான். இப்போவாது அவனுக்கு உணர்வு வந்துருக்கூடாதா? முதல்ல உணர்வு வரலைன்னா பரவாயில்ல, ஏதோ அந்த கொடுத்த பணம் மட்டும்தான் ஞாபகம் வந்தது, அந்த வேகத்தில் போய் கேட்டேன்னு சொல்லலாம். இப்போ காலில் ஒருத்தன் விழுகிறானே, விழுந்த பிறகாவது உனக்கு உணர்வு வர வேண்டாமா? இப்படி தானே நாமளும் விழுந்தோம், நம்மளையும் அவர் மன்னிச்சாரே அப்படின்னு வரணுமா இல்லையா? அப்படி வராமல் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். 30ஆம் வசனத்தில் அவனும் சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் மூலம் அவனை காவலில் போடுவித்தான். சகோதரர்களே, இதை பாருங்களேன். இப்போது பேதுரு கேட்டதற்கும் ஆண்டவர் சொல்லுகிற கதைக்கும் நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள். அதாவது 10 கோடி கடன் மன்னிக்கப்பட்ட அவன் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 490 பேர் 100 ரூபா கடன்பட்டவர்கள் அவனிடத்திலே கேட்டிருந்தாலும் கூட அவன் என்ன செய்திருக்கலாம், மன்னித்திருக்கலாமா இல்லையா? ஆனால் அவன் என்ன செய்யலை, அவன் மன்னிக்கலை. இப்போ ஆண்டவர் சும்மா சொல்ல. அதான் இப்போ நம்மளை இப்போ இரக்கத்திலே பூரணத்தை நோக்கி கடந்து போக வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார்? அல்லது இரக்கம் காட்டு என்று ஏன் சொல்லுகிறார்னு கேட்டால், உனக்கு நான் காட்டியிருக்கிறேனே, உன்னை எந்த அளவுக்கு உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன், உனக்கு எவ்வளோ மன்னித்திருக்கிறேன், நீ பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் பட்ட கடனை எல்லாம் மன்னித்து விட்டேனே, உன்னை என்னோடு கூட உட்கார வைத்திருக்கிறேனே அப்படின்னு இருக்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான்? இவன்
இதையெல்லாம் பெற்றவன் சந்தோஷமாய் ஒரு 100 ரூபா கொட்டுங்க வர்றான், அடுத்த கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னொருத்தன் வர்றான், பஸ்ஸில் ஏறினோடனே அங்கே ஒருத்தன் காலை மதிக்கிறான், அல்லது வீட்டுக்கு வந்தால் மனைவி ஒன்று செய்கிறாங்க, சபைக்கு போனால் அந்த பேர் மன்னிப்பு கேட்குறாரு, இந்த பேர் மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சிட்டேன் ஓகேன்ட்டு போயிட்டே இருக்கணுமல்ல, போயிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவன் போகலை. அதனால இப்போது சாதாரணமாக இருந்தால் சகோதர சொல்ல 7 தரம் மட்டும் மன்னிச்சா போதும். ஆனால் இவன் அப்படி அல்ல. ஆகவே இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அதனால தான் பிசாசினிடத்திலே ஆண்டவர் கடைசியிலே ஒப்பு கொடுக்கிறார். அது பாருங்களேன், அந்த கடைசி வசனம், உபாத்திக்கிறவர்களிடத்தில் என்ன செய்தார்? 34ஆம் வசனம், அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்திக்கிறவர்கள் இடத்துல ஒப்பு கொடுத்தான். உபாத்திக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டான், பிசாசின் தூதர்கள். அப்போது கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கும் இப்படியே செய்வார். என்ன பரமபிதா? என்னை அழகு பார்த்து என்னை தூக்கி வைத்து என்னை வைத்திருந்த அந்த பரமபிதா எனக்கும் இப்படி தான் செய்வாரா? ஆமாம், நமக்கும் இப்படி தான் செய்வார். அதனால அருமையான சகோதர சொல்ல, அப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால், நாம் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது நம்மை மன்னிக்க சொல்ல, நமக்கு ஆண்டவர் நிறைய கொடுத்து விட்டார், நமக்கு கொடுத்தது போல யாருக்கும் இல்லை, அந்த அளவுக்கு கொடுத்து விட்டார். அதை கொடுத்து விட்ட பின்பு தான் 490 தடவை ஒரு நாளிலே மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பூரணத்திலே சகோதரரிலே நாம் வளர வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு கட்ட வேண்டிய அந்த கோபுரம் கட்டணும்னு நான் ஆரம்பிக்கும் பொழுது முதல் கல் அல்லது ஃபஸ்ட்டு மாடி அல்லது ஆரம்பமே இப்படி தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பமே இப்போ எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் ஏற்கனவே பூரணராகிவிட்டேன், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பூரணராகிவிட்டேன். ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டடத்தை எப்படி கட்ட வேண்டும்? முதல் கட்ட வேண்டிய அந்த கல் என்னன்னு கேட்டால், மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறது, இரக்கத்திலே பூரணத்தை நோக்கி வளர வேண்டும் அப்படிங்கிறதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சொல்லே. இதை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டடம் கட்டலை அப்படின்னு தான் அர்த்தம். கட்டடம் கட்டலை அல்லது அந்த முதல் படி அந்த தேவனை போல மாறுகிற அந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் முதலாய் செய்ய சொல்லுகிறது என்னன்னு கேட்டால், இரக்கத்திலே நான் பூர்ணராய் இருக்கிறது போல நீயும் பூர்ணராய் மாறு, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் மற்றவர்களுக்கு என்ன செய்? இறங்கு. அவர் என்ன செஞ்சார்? கழுத்தை பிடிச்சி நினைச்சாரா? இல்லையே. நீ காலில் விழுந்தது அவர் நம்பினாரே. நீ நடிக்கிறியான்னெல்லாம் கேட்கலையா அவர்? ஆனால் நாம் கேட்குறோமே, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது, இந்த நடிப்பெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன நடிப்பு நடிக்கிறேன்னெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு ஒத்து வரான்னு நாம் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட இப்படி கேட்கலையே. ஆண்டவர் இப்படி நம்மகிட்ட கேட்கலையே. நான் விழுந்து வணங்கின போது ஒன்றுமே நினைக்காம மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. என் பட்ட கடன் என் பாவக்கடன் எல்லா கடனையும் மன்னிச்சிட்டாரு. அப்புறம் இப்போ நான் மற்றவங்கள நீ நடிக்கிற அப்படிங்கிறவன் இல்லை. இரக்கத்திலே பூரணத்தை நோக்கி கண்டிப்பாக சகோதர சொல்ல இதுதான் முதல் கட்ட வேண்டிய கட்டம். ரெண்டாவது, நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கொலோசியருக்கு நிருபத்திலே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கேயும் இதை சொல்லிவிட்டு அந்த பூரணத்தையும் அங்கே பவுல் சொல்லுவார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை படியுங்கள். கொலோசியர் 3:13-14 வசனங்கள். இந்த 13ஆம் வசனம் கோபுரத்தினுடைய அடிப்பகுதி. 13ஆம் வசனம் கோபுரத்தினுடைய அடிப்பகுதி. இதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேங்க, இதெல்லாம் கீழே நான் கட்டிட்டு வந்துட்டேனுங்க மேலே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தான். அது என்ன பகுதி? ஒருவர் தாங்கி ஒரு பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல
ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்ங்கிறது வந்து ஆரம்ப கட்டடம். இதை கட்டிட்டு தானங்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது 14வது வசனம், இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்போ கோபுரத்தினுடைய உச்சி என்ன அப்படின்னா அன்பு. சரி, அன்பை பற்றி ஆண்டவர் பேசின அதிகாரங்களிலே ஒரு சிறந்த அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் யோவான் 13ஆம் அதிகாரம். யோவான் 13ஆம் அதிகாரத்தை நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள்னா அது ஒரு தாழ்மையின் அதிகாரம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, தாழ்மையும் இருக்கும், அன்பு தான் தாழ்மை உண்டாக்குகிறது. ஆனால் அந்த அதிகாரமே ஒரு அன்பின் அதிகாரம். அந்த அதிகாரம் என்பது சகோதரர்களே, அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அது எப்படி தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும் வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார். சகோதரர்களே, இந்த 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம்தான் பூரணத்தின் உச்சி என்று நாம் சொல்லலாம். பூரணத்தின் உச்சி. இதை முடிஞ்சது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டார். அவர் அன்பிலேயும் பூர்ண சற்குணராய் மாறினார். இந்த 13ஆம் அதிகாரத்திலே முடிவு வரைந்தும் அவர்கள் மேல் அன்பு வைத்தார். இங்கே அவர் இன்னொன்றையும் சொல்கிறார். அதாவது அந்த 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 13ஆம் அதிகாரத்தில் தான் அவர் கலக்கமடைகிற, அவர் கலங்குகிற ஒரு விஷயம் வருகிறது. அது என்ன அப்படின்னா, அவர் சிலுவைக்கு போகிறது என்பது வேறு, அது ஒரு கலக்கம் அவருக்கு. இன்னொரு கலக்கம் அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 13ஆம் அதிகாரத்திலே இந்த அன்பின் அதிகாரம் என்று ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், இதில் 2 விஷயங்கள் அவருடைய மனதை பாதித்த விஷயங்கள். ஒன்று, இந்த 13ஆம் அதிகாரத்தில் 2 நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று யார் கேட்டால் யூதாஸ் காரியத்து, இன்னொரு நபர் யார்? பேதுரு. இப்போ இந்த 2 நபர்களும் இந்த அன்பின் அதிகாரத்திலே வருகிறார்கள். அங்கே என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், ஒரு மனிதன் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் காட்டி கொடுக்கும்படியாக அவன் போகிறான். அதை சொல்கிறார் பாருங்கள். 21ஆம் வசனத்தில், இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன் என்றார். அதாவது ஆண்டவர் கலங்கி அப்படிங்கிற வார்த்தையை சகோதரர் சொல்ல, அது ஏதோ ஒரு வருத்தம் பட்டார். ஏப்பா, இத்தனை நாள் எங்கூட இருந்து என்னை இப்படி காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வருத்தம் என்றதல்ல, அப்படி அல்ல. அதாவது அன்பு கலங்குகிறது. அன்பிலே அவர் அவ்வளவு நேசித்தார் அவர்களை. அப்போ அந்த நேசத்திற்குரியவர்களே அதில் வாசிக்கிறது பாருங்கள். 18ஆம் வசனத்தில் அதை இன்னும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 13:18, உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் குதிங்காலை தூக்கினான். சகோதரர்களே, இது நான் இந்த 13ஆம் அதிகாரத்தை சாதாரணமாய் பேசவில்லை. இது ஒரு அன்பின் பூரணம் என்று நான் சொல்கிறேன். இதை இன்றைக்கி ரொம்ப இலகுவாக அப்பம்புக்கிற ஆராதனையிலே கால் கழுவுகிற விஷயத்தை ரொம்ப இலகுவாக செய்கிறார்கள். இல்லை, நாம் மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான், அது ஒரு சடங்கை போல மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை செய்யவில்லை. ஏனென்றால் இயேசு காலை கழுவினது அதற்கு முன்பாக எங்கேயுமே கழுவவில்லை. இந்த ஒரு இடத்தில் தான் காலை கழுவினார். இந்த இடத்திலேயும் அவர் என்னத்தை காண்பிக்கிறான்னு கேட்டால், நான் உங்களை பூர்ணமாய் சிநேகித்தேன் அப்படிங்கிறதான். அந்த பூர்ணமாய் சிநேகித்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாய்த்தான் உங்களுடைய பாதங்களை நான் கழுவுகிறேன் அப்படிங்கிறது. இந்த பூர்ண சிநேகம் இல்லாமல் நாம் செய்தோம் என்று சொன்னால் அது வெறுமே ஏதோ ஒரு இது மாதிரி போய்விடும், ஒரு சடங்கு மாதிரி போய்விடும். அவர் இந்த இடத்தில்தான் அவர் கால்களை கழுவினார்.
இந்த இடமெல்லாம் என்ன இடம்னு கேட்டால், ஒரு மனிதன் அவரோடே கூட அப்பம் புசித்த மனிதன் குதிங்காலை தூக்குகிறான் அவரை உதைக்கும்படிக்கு, உதைத்து வெளியே தள்ளும்படிக்கு. இன்னொரு மனுஷன் அவரை 3 வருஷம் அறிந்திருக்கிறான். அறிந்த அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னான். 38ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 13:38. இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுறதற்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது ரெண்டு கஷ்டங்கள் அவரை அழுத்துகிறது இந்த நேரத்தில். ஒன்று, திட்டமிட்டு காட்டி கொடுக்குற ஒரு மனிதன். இன்னொரு மனுஷனோ திட்டமெல்லாம் போடலை, அவன் யதார்த்தமாக இருக்கிறான். ஆனால் அவனும் கூட அவன் முடியாமல் மறுதளிச்சிடுவான் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். நல்லா உண்மையாக தான் பேசுகிறாரு பேதுரு. அவர் திட்டமெல்லாம் போடலை, அவர் உண்மையாக தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் இன்னும் பரிசுத்த விஷயத்தை பெறாதபடினாலே அவர் சொல்கிற வார்த்தை நிறைவேற மாட்டேங்குது, அவரால் நிறைவேற்ற முடியல. இப்போ நாமளும் எத்தனையோ வசனங்களை சொல்கிறோமல்ல, ஆண்டவரே உமக்காக நான் என் ஜீவனையே கொடுப்பேன் அப்படிங்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், எத்தனையோ பேசுகிறோம். ஆனால் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் உண்மையாய் பாடவில்லை என்று நான் சொல்லவில்லை, உண்மையாய் ஜெபிக்கவில்லை என்று சொல்லவில்லை, எல்லாம் உண்மையாக தான் செய்கிறோம். ஆனால் அதன்படியே நடக்கிறதான்னு கேட்டால் அடுத்த நாள் அதன்படி நடப்பது இல்லை, நடப்பதில்லை. அப்போ திரும்பவும் மன்னிப்பு கேட்கிறோம். பேதுரு மனம் கசந்து அழுது போல் திரும்பவும் மனம் கேட்கிறோம். இது ஒன்று. அப்போ என்னென்னா, இந்த 13ஆம் அதிகாரத்திலே சகோதரர்களே 2 விஷயங்கள் அவரை அழுத்துகிறது. ஒன்று, அவரோடே அப்பம் புசித்தவன், அவரோடு படுத்துறங்கினவன் அவரை காட்டி கொடுக்குறான். இன்னொன்று, நல்ல மனுஷன்தான், என்னோடு இருக்கிற மனுஷன்தான், ஆனால் இன்றைக்கி இவனு சொல்கிறாரு, ஆனால் நாளைக்கு அவரால் அதை செய்ய முடியாது, நாளைக்கு வேறு மாதிரி சொல்லுவார் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், அன்பு சகோதர சொல்ல, அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் சகோதர சொல்ல, அன்பு வேதனைகளை அனுபவிக்கும். அன்பில்லாதவன் தான் அரற்றுவான், பிதற்றுவான், அல்லது இல்லை அந்த கலங்கி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன மொழிபெயர்ப்பு சொல்லுவீங்க? மெய்யான அன்பு என்ன செய்யும்னு கேட்டால், எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளும், எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளும். நான் ஒருவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் வேண்டுமென்றே என்னை காட்டி கொடுத்தாலும் தாங்கிக் கொள்ளும். அல்லது யதார்த்தமாக பேசுகிறா, நாளைக்கு உண்மையாக இருப்பான்னு தெரியாதுன்னு கேட்டால், ஆமாம் அப்படி தான் ஆகிப்போச்சு, அடுத்த நாள் பேதுரு மறுதளிக்கிறாரே. அப்போது அன்பு என்ன செய்யும் கேட்டால், அன்பின் பூரணம் என்றால் என்னன்னு கேட்டால், அன்பு எந்த வழியையும் தாங்கும், யாருக்காகவும் எவருக்காகவும். பாருங்கள், அந்த வழியோடு கூட ஊழியமும் செய்கிறார். பாருங்கள், அந்த வழியோடு என்ன ஊழியம் செய்கிறார்? எப்பா காட்டி கொடுக்குறான், காலை தூக்குறான், முழங்காலை தூக்குறான், குதிங்காலை தூக்குறான். இன்னொருத்தன் நல்லா தான் பேசுகிறான், ஆனால் அடுத்த நாள் அப்படி இருக்க மாட்டான்னு நல்லா தெரியுது. ஆனால் இந்த வழிகளோடு கூட, இந்த வேதனைகளோடு கூட அவர் என்ன செய்கிறார்? ஊழியம் செய்கிறார், அவர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். ஒரு சொல்லி, அன்பின் பூரணம்தான் எப்படிப்பட்ட வழியையும் தாங்கும், எப்படிப்பட்ட துரோகத்தையும் தாங்கும். அது 3 வருஷமாக கூட இருந்துட்டு குதிங்காலை தூக்கி உதைக்க வருகிற மனுஷனையும் தாங்கும். அந்த காலை பிடித்து பாருங்கள், அவன் காலை தூக்குறான். என்ன தூக்குறான்? இப்போது எல்லார் காலையும் கழுவிட்டு வர்றாரு, யூதாஸ் காலையும் கழுவுறாரு. யூதாஸ் கிட்ட வரும்போது யூதாஸ் காலை தூக்குறான். ஆனால் உண்மையில் அவன் என்ன தான் பண்ணான்? காலை தூக்கி ஒரு உதைச்ச மாதிரி தான் அது எப்படி இருக்கும்? அதுதான் அந்த வசனம். அதுதான், காலை கழுவுவதற்காக ஒருவர் என்னிடத்திலே வருகிறார், அவரை காலை தூக்கி ஓங்கி உதைச்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கிரியை தான் யூதாஸ் செய்கிறான். அதை ஆமாம், அது அந்த நேரத்தில் அதுதான் நடந்தது. அதை சொல்லிட்டு தான் அவர் அதை செய்கிறார். அப்போது அன்பு சகோதர அன்பின் பூரணம் என்றால் என்னன்னு கேட்டால், எப்படிப்பட்ட வேதனையும் அது ஏற்றுக்கொள்ளும், சகிக்கும், பாடுபடும், தனக்குள்ளே கலங்கும். ஆனால் அதை என்ன செய்யாதுன்னா வெளியில் காமிக்காது. இப்போ பாருங்களேன், கடைசி வரைக்கும் யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு யாருக்குமே தெரியல.
யாருக்குமே தெரியல. அல்லது தானும் மறுதலிப்பேன் அப்படிங்கிறது பேதுருக்கும் தெரியல. அவர் வீரவசனம் பேசுகிறாரு, ஆனால் இயேசுவுக்கு தெரியும். அதையும் அவர் தாங்குகிறார். அதனால் நிகழ்காலத்துக்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், எதிர்காலத்துக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நிகழ்காலம் என்ன? யூதாஸ் இன்றைக்கு காட்டி கொடுக்குறான். எதிர்காலம் என்ன? என்னோட கூட இருக்கிற சகோதரனே நாளைக்கு என்ன செய்வார்? அவர் எனக்கு தெரியாதுங்க, அவர் எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லுவார். நான் இதையெல்லாம் பட்டிருக்கிறேன் சகோதரர் சொல்லு. என்னை கனவிலே பார்த்ததாக சொன்ன தேவதூதனை போல பார்த்தாய் சொன்னவர்கள் கூட என்னை என்ன செய்து விட்டார்கள். அப்போ என்னென்னா, அதாவது அன்பு சகோதரர்களே, அதான் இன்னைக்கு சொல்லுகிற சகோதரன் நாளைக்கு அவர் ஆண்டவருக்குள் நிலைத்தராவிட்டால் என்னை காட்டி கொடுக்க கூட செய்வார். ஆமாம், அது அது உலகத்துக்கு காட்டி கொடுப்பாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, ஒருவர் என்ன செய்வார்கள்? கடைசியிலே காட்டி கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ கடைசி வரைக்கும் அன்பிலே நிலைத்திருக்காவிட்டால் இதையெல்லாம் தாங்க முடியாது சகோதரர் சொல்லி, இதெல்லாம் தாங்க முடியாது, இதெல்லாம் தாங்கணும். அப்போது நம்ம அடைய வேண்டிய பூரணம் என்ன? அன்பின் அந்த உச்சி என்ன? அன்பு. சரி, எங்கே தொடங்க வேண்டும்? இரக்கத்திலே சின்ன சின்ன விஷயத்திலே சின்ன சின்ன காரியங்களில், சின்ன சின்ன குறைபாடுகளில். இப்போ நம்ம என்ன வாசித்தோம்? கொலேசியரில் ஒரு குறைபாடு உண்டாகிறது. அதை மன்னித்து அதில் வளர நான் அந்த உச்சியை அடைவேன். அந்த உச்சியை அடையும் பொழுது அந்த 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 13ஆம் அதிகாரத்தில் இன்னொரு கட்டளையை கொடுக்கிறார். இது ஏதோ இயேசுவுக்கு மட்டுமல்ல. அவர் என்ன சொல்கிறார்? நான் இப்படி வழி நிறைந்து வழியோடு கூட உங்களை அன்பு கூர்ந்தேனே அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 13:34 வசனம். நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படி அன்பாயிருப்பது? இந்த 13ஆம் அதிகாரத்தில் எனக்கு சம்பவித்தவைகளிலே நான் எப்படி நடந்தேன்? ஒருபுறம் யூதாசனுடைய துரோகம், அதை தாங்கி கொண்டு என்மேல் குதிங்காலை தூக்கின அவனுடைய பாதத்தை கழுவுகிறேன். இன்னொரு புறம் என்னை நாளைக்கு காட்டி கொடுக்க போகிற, மறுதலிக்க போகிற பேதுருடைய கால்களையும் நான் கழுவுகிறேன். அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்கள்? நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளையை கொடுக்கிறேன். ஏன் கேட்டால், ஏன் புதிதான கட்டளை? இந்த கட்டளை பழைய ஏற்பாட்டிலே கிடையாதா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி கிடையாது. இது ஒரு புதிதான கட்டளை, இது ஒரு பூரணத்தின் கட்டளை. இது அதான் பாருங்கள், எவ்வளவு துரோகம், எவ்வளவு வழிகள், எவ்வளவையும் தாங்கும். அது அந்த அன்பு எதையும் தாங்கும். தாங்கி அவருடைய பாதங்களை கழுவும். அதனால தான் சகோதரர் சொல்ல, அன்பின் உச்சக்கட்டம் என்றால் என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் ரட்சிப்புக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கவும் தயங்காத ஒரு அன்பு, தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் தயங்காத ஒரு அன்பு. எவ்வளவு வழிகளை சபை கட்டப்படுவதென்றால் சகோதரர் சொல்லே, இந்த மாதிரி அன்பிலே இருக்கிறவர்களை வச்சு தான் சபை கட்டப்பட முடியும். இல்லை என்றால் கட்டப்பட முடியாது. அது ஏதோ ஒரு கூடுகையாய் மாறிவிடும். வெறும் ஒரு கூடுகை, ஒரு சர்ச்சு கூடுகை, அவ்வளோதான். ஆகவே சகோதரர் சொல்லே, இந்த பூரணத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இது கொஞ்சம் அதான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் என்றது நாளைக்கே நமக்கு நடக்கப் போவதில்லை. ஆனால் இந்த உச்சிக்கு தான் நாம் போக வேண்டும். அதற்கு ஆரம்பம் நான் பிதா இரக்கத்திலே அவர் பூர்ண சர்க்குலராக இருக்கிறது போல நானும் அந்த இரக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் நான் அஸ்திவாரம் போட்டு நிற்கிற மனுஷன், எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் எக்கச்சக்கமாய் மன்னிக்கப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி அந்த இரக்கம் காட்டுகிறதுலேருந்து ஆரம்பியுங்கள். அப்படி ஆரம்பித்தால் கண்டிப்பாக அந்த பூரணத்திற்கு நாம் போய்விடுவோம், அந்த அன்பின் பூரணத்திற்கு போய்விடுவோம். தேவன் உதவி செய்வாராக.